அனைத்து திட்டங்களுக்கும் முத்தாய்ப்பாய் வருகிறது நிதி அறிக்கையில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அறிவிக்கப்படும். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உலக மகளிர் நல்வாழ்த்து செய்தியில் உறுதி. இது குறித்து வந்திருக்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று வெளியிட்டுள்ள உலக மகளிர் நாள் வாழ்த்துக்களுக்கு அச்சமும் நாணமும் அறியாத அழகிய தமிழ்நாட்டின் பெண்கள் என்று பாலின சமத்துவத்துக்காக முழங்கிய பாவேந்தரின் வரிகளால் பெண்கள் அனைவருக்கும் எனது உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று முதலமைச்சராக முதல் கையெழுத்து பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை வழிவகை செய்யக்கூடிய வகையில் இலவச பேருந்து பயணச்சீட்டு திட்டத்தை அமல்படுத்தினார். மட்டுமல்லாது தமிழக அரசு பொறுப்பேற்று பல்வேறு விதமான மகளிர் நல திட்டங்களையும் மகளிர் மேம்பாட்டு குறித்த பல்வேறு விதமான தேர்தல் அறிக்கையில வெளியிட்ட வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளனர். அதில் மகளிர் அனைவருக்கும் இலவச பேருந்து பயணச்சீட்டு, முதல் நிதி அறிக்கையிலேயே உலகின் முன்னேறிய நாடுகளில் இல்லாத வகையில் மகளிருக்கான ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுவு 9 மாதத்திலிருந்து 12 மாதமாக உயர்த்தியது. அரசு பணியிடங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 40% விழுக்காடாக உயர்த்தியது. எல்லா அலுவலகங்களிலும் ஆண்களுக்கு சமமாகவும் ஆண்களுக்கு மிஞ்சிய நிலையிலும் மகளிர் பணிபுரியும் நிலையானது ஏற்படுத்தியுள்ளோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கார். அது மட்டுமல்லாது மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரின் பெயரில் பெண்கள் உயர்கல்வி பெறுவதற்காக புதுமை பெண் திட்டத்தை துவங்கி மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் வீடுகள் குடும்ப தலைவியின் பெயரிலேயே வழங்கப்படும். மேலும் மகளிர் சுய உதவி குழு கடன்கள் கூட்டுறவு வங்கியில் பெற்றவர்களுடைய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன. அது மட்டுமல்லாது நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 50 விழுக்காடு வேலைவாய்ப்பு அளிப்பதை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். மட்டுமல்லாது புதிதாக சிப்காட் தொழில்பேட்டையில் பெண்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. போன்று பல்வேறு வகையான திட்டங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பெரிய மாநகராட்சிகள் உள்ளிட்ட 11 மாநகராட்சிகளில் 50% விழுக்காட்டிற்கு மேலாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அவர்கள் இன்று வணக்கத்துக்குரிய மேயராக செயல்பற்றவும் உருவாக்கியது திமுக. மற்ற உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஒதுக்கப்பட்டு 20 விழுக்காட்டிற்கு மேல் பெண் தலைவர்களாகவும் துணை தலைவர்களாகவும் கவுன்சிலராகவும் பொறுப்பேற்றுள்ளனர் என்பது இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. மகளிருக்கு எதிரான வன்முறை குற்றங்களை ஒழிப்பது, அவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை நீக்குவது, அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் சம உரிமையை நிலைநாட்டுவது ஆகிய உயரிய லட்சியத்தை அடைவதற்காக தமிழ்நாடு அரசின் மகளிருக்கான புதிய கொள்கையும் விரைவில் உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தில் குடும்ப தலைவர்களாக உள்ள பெண்களுக்கு கூடுதலாக 50 நாட்கள் வேலை தருவது, முக்கிய போட்டித் தேர்வுகளில் பயிற்சி பெறுவதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுவது, மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகையான சிறப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் அனைத்து திட்டத்திற்கும் முத்தாய்ப்பாய் வருகிற நிதிநிலை அறிக்கையில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பினை வெளியிட இருக்கின்றோம் என்பதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ளனர். பெண்ணுரிமை என்பதை வெறும் சொல்லாக அல்ல, நித்தமும் இத்தகைய எண்ணற்ற புரட்சிகரமான திட்டங்களை இது காட்டுவதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை கடந்த 2 ஆண்டுகளாக நிரூபித்துள்ளோம் என்பதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பெரியாரும் அண்ணாவும் பெண்ணின காவலராக கலைஞரும் பெருமைப்படக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. இனியும் பல திட்டங்களை நாட்டிற்காக, நாட்டின் முன்னேற்றத்திற்காக நிறைவேற்ற உள்ளோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கார் தமிழக முதலமைச்சர் அவர்கள். அடிப்படையில் பார்க்கும்போது வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரானது மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து துவங்க உள்ளது. அப்படி துவங்க உள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்ட மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பானது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு தற்போதைக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழ்நாடு அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்த மாதம் மின்கட்டண கணக்கீடு முறை, மாணவர்களின் கல்வி கடன் ரத்து, குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு திட்டங்கள் இப்போது செயல்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.